ஓம் சரவணபவ சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சதீஷின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளியானது 2026 ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இந்த சூரிய பகவான் ஜூலை 17ஆம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுன மனைக்கு வக்ரமாக பயிற்சியாகிறார். ஜூலை 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. குரு பகவான் உச்சமாக கடகத்தில் வீற்றிருக்க, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்தில் அமர்ந்திருக்கார். இப்போது ஜூலை 4ஆம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகி அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. ராகு பகவான் கும்பமனையில் வீற்றிருக்க, இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக அமையப் போகிறார். அப்போது இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு இந்த 12 ராசிகளுக்கும் இந்த ஜூலை மாதம் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க. ராசிநாதன் உச்ச பலம். அதே சமயத்தில் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் புதன் பகவான் ஆட்சி பலத்தோட 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். அப்போ புதனுங்கிறது அறிவுக்கு காரகிரகம். ராசியை பார்ப்பதும் பாக்யாதிபதி ராசியை பார்ப்பதும் ராசிநாதன் உச்சமாக இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பை தான் குறி காமிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? தொட்டது துளங்கும், நினைச்சது நடக்கும். அதாவது மறைந்துள்ள விஷயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். தேடுதல் என்பது நிச்சயமாக உண்டு. நீங்கள் போய் 8ஆம் இடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரப் போகிறீர்கள்னு அர்த்தம். தொழில் விஷயமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், படிப்பு விஷயமாக இருக்கலாம். இப்படி வெளியே நகருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். சூரியன் ராசியை பார்க்குற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும். புதன் லக்னத்தை பார்க்கிறார். அறிவார்ந்த செயல்பாடுகள் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் இணைந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குது. 9, 10 இணைந்தாலே தர்மகர்மாதிபதி யோகம். அப்போ தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் என்னதான் தொழிலில் ஒரு 4 காசு சேர்த்தி வைத்திருந்தாலும் அதில் ஒரு குறைந்த பகுதியாவது ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடணும், சமூக சேவைகளில் ஈடுபடணும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இந்த மாதம் புலப்படும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சார், குடும்பம் எப்படி இருக்க போகுது? குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த மாதம் பண புழக்கம் என்பது தனுசுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். ஏன் சார் அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிறது உங்கள் ராசிநாதன். குருங்கிறது தான் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம். அப்படின்னாலே குரு தான். அவர் உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அப்போ தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதும், தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பொருளாதார மேன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை. சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகி இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். நான் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். பணம் நன்றாக இருக்கும், கல்வி நன்றாக இருக்கும், வாக்கு நன்றாக இருக்கும். பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், துறைகள் எதுவாக இருந்தாலும், அதாவது தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய துறை, தொழில் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம்.
மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். மூன்றில் ராகு இருப்பது ஒரு நல்லது தான். ஒரு பாவகிரகம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது, உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள். அந்த மூன்றாம் அதிபதியை உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ராகுங்கிறது வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு கிரகம். மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு பிரயாணம் மேற்கொள்வீர்கள் அல்லது வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் தேடி வரக்கூடிய அமைப்பு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் விற்பனை நன்றாக இருக்கும். அந்த விற்பனை சம்பந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்க போகுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட அந்த சுக்கிரன் அங்கே பார்க்குறார், முனமிடத்தை பார்க்குறார். அப்போ என்னென்னா இந்த கலைத்துறையில் இன்றியவதற்கான வாய்ப்புகள், கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. நான்காம் இடத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ல் உட்கார்ந்திருக்கார். அதாவது 2க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்துல வளர்ச்சி என்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனாலும் அப்போ தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு. அது அங்கே சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அங்கே வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம்ங்கிறதுனால தன்னுடைய சுகத்தை வளர்த்தி கொள்ள, தன்னுடைய என்ன சொல்கிறது சொத்துக்களை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அப்போ ஒரு இடத்த வாங்குறது, ஒரு காலி இடத்த வாங்குறது, நிலத்தை வாங்குறது, விவசாய நிலத்தை வாங்குவது, அல்லது வீடு கட்டி விற்பனை செய்வது, அல்லது வீடு கட்டி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவது, அதாவது வாடகை வருமானம் வரவைப்பது, அப்பார்ட்மெண்ட் கட்டுவது, வாங்குவது, இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், அதை சார்ந்த துறையில் இருப்பது, இப்படி அத்தனை விதத்திலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த மாதம் நல்லவாகவே இருக்க போகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. குழந்தை காரக கிரகமான குரு பகவான் 8ல் இருக்கிறனால குழந்தைகள், ஒரு சில தனுசு ராசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூமெண்ட்டுங்கிறது இருக்கும். படிப்புக்காக அல்லது உயர்கல்விக்காக அல்லது வேலைக்காக தொழிலுக்காக ஊரை விட்டு நகரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கிறது. சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும்? குரு போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, அப்போ திருமண வாய்ப்புகள் தள்ளி போகுமா இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 8ல் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அல்லது குடும்பத்தை அமைப்பதற்கு, குடும்பத்தில் சுப காரியங்களை செய்வதற்கு ரொம்ப நாளாக தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு நடந்துடும். இன்னொன்று, நீங்கள் போய் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழி கொடுக்கக்கூடிய ஒரு வம்பு வழக்கு கொண்ட பிரச்சனைகள் 2 நாட்களாக நமக்கு அங்கே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து அங்கே சொல்யூஷன், அதை அரைவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். அப்போது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம்தான். அப்போ 8ஆம் இடத்தில் சில அதிர்ஷ்ட மேன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சிலர் புதன் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், அல்லது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது ஒரு எதிர்பாராத சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள். குரு 8ல் போய் உட்கார்ந்துருக்கு. குழந்தை காரக கிரகம் 8ஆம் இடத்தில் இருக்குது. குழந்தை பிறப்பில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு டக்குன்னு குழந்தை பாக்கியம் கிடச்சி அதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக தனுசுக்கு உண்டு. 9ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 9, 10 சேர்ந்து 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது அது இன்னும் ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். அப்போது தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை இதெல்லாம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது. சூரியன் 8ல் வரப்போகிறார்.
அப்போது என்ன அர்த்தம்? 9க்குரியவன் தனக்கு விரயத்தில் போகிறார். உங்கள் மேலதிகாரியுடன் பகைச்சிக்கக்கூடாது, அரசாங்க விரோத விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது, தகப்பனுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா தகப்பனுங்க சூரியன்லவா அவர் 8ல் வந்து உட்கார போகிறார். அப்போது ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் போய் 8ல் இருக்கிறன்னா உங்கள் ஹெல்த் விஷயத்தையும் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கீங்க, டக்குன்னு அட்டாக் ஆகும். அட்டாக்னா எந்த சென்ஸ் என்ன? இந்த எதிர்மறை ஹெல்த் விஷயம், எதிர்ப்பு விஷயம், பகை விஷயம். ஏன்னா நீங்கள் எதிரி வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க, 8ஆம் இடம்ங்கிற அந்த ஒரு வழி சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ கடன் கிடைக்குமா? கடன் ஈஸியாக கிடச்சிரும். கடனை வளர்த்துருக்கக்கூடாது, கடனை வளர்த்து விடக்கூடாது. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் 8ல் இருந்து எங்கே பார்க்குறீங்க? 5ஆம் பார்வையாக குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12 என்ற முதலீடுகள் இப்போ தான் உங்கள் மனசுக்குள்ளே தோணும். தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சேமிப்பு வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போது தோணும். இப்போ உங்கள் குடும்பத்துடன் ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள், எதில் போடலாம், எதில் முதலீடு செய்யலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமும் இந்த ஜூலை மாதம்தான். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே ஒரு வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய தனுசுக்கெல்லாம் இப்போ பிஆர் கிடச்சிரும், அல்லது வேலை மாற்றங்கள், இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனில் சில சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, உங்கள் ராசிநாதன் 8ல் இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயங்கள்லாம் போக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் வருது, அதெல்லாம் விளக்கணும். ஒரு குழப்பம் இருக்குது, இதெல்லாம் போக்கணும்னா வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மேன்மை கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? சொந்த தொழிலா இல்லை வேலையா? எந்த கொடுப்பினை நமக்கு இருக்கிறது? இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்க போகுது? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் அமையும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.